இப்போ வந்து நம்ம தேர்தல் அறிக்கையில் முன்னுரை எழுதியிருக்காங்க. அந்த முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தேர்தல் அறிக்கையை வந்து 10 தூணா பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து முதல் 2 தூண் வந்து பார்த்தீங்கன்னா, அறத்தின் அ அ அறத்தை ஃபோக்கஸ் பண்ணது. அதேமாரி தூண் 3லிருந்து தூண் 7 ஒரு 5 தூண்களா வந்து பிரிச்சிருக்காங்க. அது வந்து பொருள் வளம் செழிப்பை பத்தி பேசுவது. அதேமாதிரி தூண் 8 முதல் 10, அதாவது 3 தூண் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் மகிழ்வை பற்றி பேசுவது, அதாவது மக்களின் இன்பத்தை பற்றி பேசுவது. ஓகேங்களா? இப்படி 3 தூணா வந்து பிரிச்சுட்டாங்க. 10 தூணை வந்து 3 செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க இல்லையா? ஸோ முதல் 1, 2 தூண் வந்து அறத்தின் பார்ப்பட்டவை. தூண் 3லேருந்து தூண் 7 வந்து பொருள் அண்ட் செழிப்பை பற்றி பேசுறது. ஏன்னா பொருள் வளம் பெருக்கிறதுக்கு வந்து ஒரு மேஜர் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மக்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 3 தூண்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து முதல் 2 தூண்களை பற்றி பேசுறதுக்கு முன்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆட்சியாளர் வந்து நம்பிக்கைக்கு தகுந்தவரா அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் வந்து வகுத்து வச்சிருக்காரு. இந்த 10 தூண்கள் மூலமாக வந்து ஒரு ஆட்சியாளர் ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியாளரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்காக திருவள்ளுவர் திருக்குறளை பேஸ் பண்ணி இந்த 10 தூண்களை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 தூண்கள் பார்த்தீங்கன்னா அறத்தின் பேஸ் பண்ணி அதில் வந்து தமிழ் அடையாளம் மற்றும் மாண்பு மிக்கதோர் வாழ்வை பேணுவது ஆகியவை அறத்திற்கான பதிலாகும். ஸோ தமிழ் அடையாளத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாண்பு மிக்கதோர் வாழ்வு, ஒரு 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 செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேஸ்ட் லைஃப். ஸோ இதை வந்து அறத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக அவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்சியாளர் தகுதியானவரா என்று அறம் கேட்டால், அதாவது அறத்தை வச்சு நம்ம ஆட்சியாளர் தகுதியானவரான்னு சொல்லலாம். ஆனால் ஆட்சியாளர் திறமையானவரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரு பொருள் பேஸ் பண்ணி தான். அவங்க வந்து அவங்களால பொருள் ஈட்ட முடியுமா, பொருளை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியுமா, ஒரு திறமையாக வந்து நிர்வாகம் பண்ணி திறமையாக வந்து யூனோ ஐடென்டிஃபை பண்ணி தே கேன் ஏபிள் டு மேக் வெல்த் ஃபார் த ஸ்டேட். ஸோ அதுக்கப்புறம் 3வது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் நலன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இளைஞர் நலன், விவசாயிகள், கல்வி மற்றும் தமிழ்நாட்டின் செழிப்பு ஆகியவற்றை அடங்கிய பொருள் ஈட்டுதல். ஸோ அது சம்பந்தமாக வந்து ஒரு 2வது தூண், செட் ஆஃப் தூண். அதுக்கப்புறம் வந்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா இன்பம். இன்பம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, குடும்பம், நட்பு, மகிழ்ச்சி, இதை பற்றி மக்களின் மகிழ்ச்சி, இதை வந்து அவங்க அந்த 3வது செக்ஷனை வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் மகிழ்ச்சியை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தூண்களை வந்து பேஸ் பண்ணி இந்த 3 தூண்களை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மக்களை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணும். எப்படின்னா அவங்கள ஆரோக்கியமற்றவர்களாக வைக்கக்கூடாது, கவலையற்றவர்களாக வைக்கணும். ஸோ ஒரு ஹெல்த்தியாக வைக்கணும், ஆரோக்கியமானவர்களாக வைக்கணும், அப்புறம் வந்து கவலை இல்லாமல் வைக்கணும், அப்புறம் அவங்கள கல்வியாளர்களாகவும் வைக்கணும், மகிழ்ச்சி ஆனவர்களாக வைக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க முன்னுரை எழுதியிருக்காங்க.